வணக்கம். வாழ்க வளமுடன். ரவை சேமியா வச்சு கிச்சடி பண்ணியிருப்போம். இன்றைக்கி சாமை அரிசியும் சேமியா வச்சு கிச்சடி பண்ணலாம். அதுக்கு சாமை அரிசி சேமியாவையும் நெய் விட்டு வறுத்து தனியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா இதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். அப்புறமா கேரட், பீன்ஸு அதையும் சேர்த்து நல்ல எண்ணெயிலே வதக்கணும். இது நல்லா வதக்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதிலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. குட்டி தக்காளி 2 போடுங்க, அதிகமாக போட்டிங்கன்னா புளிப்பாயிடும். அவ்வளோதான். உப்பும் போட்டு 4 கிளறிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதித்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா சாமை, சேமியா அதையும் அதோடு கலந்துடணும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது சாமையை நெய்யில் வறுக்கவும் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. லைட்டாக கொத்தமல்லி தழையை போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வெந்துருச்சு. அது கீழே இறக்க போகும்போது அதிலேயே நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம வறுத்து செஞ்சதுனால சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாமையும் சேமியாவையும் நெய்யில் வறுத்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. வறுத்து செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாமை சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். Thank you for watching.